மிர்ச்சியில் ஆர்ஜே ஹண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பட் ஸ்டில் அதில் எப்படி அப்ளை பண்ணுறது, அடுத்தடுத்த ரவுண்டு என்ன இருக்குது அப்படின்னு தெரியாதவங்க பல பேர் இருப்பீங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி தான் காலையில் ஒரு ஆன்லைன் கிளாஸ் நம்ம பண்ணியிருந்தோம் ஃப்ரீயாகவே. ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய ஃபீட்பேக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா அதோடைய டீட்டெயில்டு வெர்ஷனாக இதில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கூட இல்லை அப்படின்றாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாகவே இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த டிஜிட்டல் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ரேடியோ மிர்ச்சி கிடையாது, நீங்கள் எந்த மீடியா போனாலும், இன்ஃபேக்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு யூடியூப் சேனல் தான் பிஹைண்ட் ரூட்ஸ், ஒரு யூடியூப் சேனல் தான் கலாட்டா, இந்தியா கிளிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் இவங்க இதை ஒரு பிஸ்னஸ் மாடலை வச்சு இதில் ஏகப்பட்ட ஆர்ஜேக்கள் விஜேக்கள் ஹையர் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்குறாங்க? ஏன்னா இது கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அதனால் டிஜிட்டலில் என்னன்னாலும் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ போடுவாங்க. இதுதான் நான் என் ஸ்கின்னுக்கு போகிறேன், நல்லா இருக்குது, நீங்களும் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பிஸ்னஸ். ஸோ அப்போது இனிமேல் வரக்கூடிய மீடியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய விஷயம், முக்கியமாக ஃப்ரண்ட் ஃபேஸில், அதாவது ஆர்ஜேவாக நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, விஜே வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பார்ப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் ஆர்ஜிஎஸ்லாம் வந்து படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் யார் படத்தில் நடிக்கிறா, யார் படம் தயாரிக்கிறா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கக்கூடிய ஃபேஸஸ். ஸோ நான் அதுக்காக யூடியூப் மட்டும் தான் கிடையாது, டிஜிட்டல் ஸ்ட்ரீமில் என்னென்ன உங்களால் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுங்கள். அது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வச்சுருக்கதா இருக்கலாம், நிறைய ஃபாலோவர்ஸ் அதில் இருக்கலாம், அதில் வந்து நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கலாம், யூடியூப்பில் வந்து தனியாக ஒரு சேனல் வச்சுருக்கலாம், இல்லை இந்த மாதிரியான மீம்ஸ் பேஜஸ் வச்சுருக்கலாம். அது கூட உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கிடையாது, ஸோ இன்ஸ்டாகிராமில் தான் நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டிருந்தீங்க. பல பேர் கேட்டிருந்தனால இன்ஸ்டாகிராம் இல்லாமையும் நீங்கள் அதாவது அப்ளை பண்ணலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் இதை சொல்ல போகிறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பார்த்தோன்னையும் எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டாகிராம் இல்லாமையும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதான் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சின்ன டவுட் கூட உங்களுக்கு வராது. ஓகேவா? முடிஞ்சால் நான் உங்களுக்காகவே டெக்னிக்கலாக ஒன்று பண்ணியிருக்கேன், இந்த சைடில் போகிறதுக்காக ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் பண்ணி ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறோம், பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஒரு கூகுள் ஷீட்டு தான். இந்த கூகுள் ஷீட்டை நீங்கள் பண்ணாலே அவங்களுக்கு, அதாவது அந்த அஃபிஷியல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் போகும். அதன் மூலமாக உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கூகுள் ஷீட்டை நான் இந்த வீடியோக்கு கீழே போடுறேன், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டேன், நான் மறுபடியும் அப்ளை பண்ணுவோன்னா அதை பண்ணாதீங்க. அது டூப்ளிகேட் என்ட்ரி நிறையா இருக்கும். ஸோ நீட்டாக காப்பி பேஸ்ட் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ரெண்டாவது தடவை நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டான முறையில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த கூகுள் ஷீட்டு. ஸோ ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மெயில் ஐடி நீங்கள் போட்டுட்டு அந்த மெயில் ஐடி எப்படி டைப் பண்ணுறீங்களா, நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபுல் நேம், அதாவது உங்களுடைய இனிஷியலோட அதில் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் மொபைல் நம்பர் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஜென்ரலாக இந்த மெயில் ஐடி, அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் போகிறது, அப்புறம் வந்து எந்த சிட்டியில் இருக்கான்னு செலக்ட் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த் போகிறது, மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் என்ன பொசிஷன், ஷோ ப்ரொடியூசராக, காப்பி ரைட்டராக, ரேடியோ ஜாக்கியா, இதெல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கும். இது தெரியாமல் லாஸ்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது தி கிரேசியஸ்ட் திங் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்புறம் வந்து உங்களை எந்த படத்தோட கேரக்டரோட நீ மிங்கிள் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி. அதையும் தொடர்ந்து நான் வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறேன், இதில் ஃப்ரெஷர் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற டவுட் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே. மற்ற எல்லாமே ஜென்ரலாக நீங்கள் அப்ளை பண்ணுறது தான். ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு எண்டிங்கில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டான்ற ஆளை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி போடுறது அப்படின்னு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ரேடியோவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ்பீரியன்ஸ்னு நீங்கள் போடுங்க. இல்லை அப்படின்னா மிர்ச்சியில் இன்னொரு விஷயம், ஃப்ரெஷருக்கு ஒரு மிக முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பான முறையில்
ஃப்ரெஷராக வந்து நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் அட்வைசபிள், இதுதான் என்னுடைய சஜஷன். ஸோ மிர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்றது போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. மற்ற இடத்துல கூட உங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. மிர்ச்சியில் ஃப்ரெஷராக இருந்தால் தான் மிகப்பெரிய பெனிஃபிட்டு. ஸோ அடுத்து இந்த கிரேசியஸ்ட் திங் அண்ட் கேரக்டர், இது ரெண்டுமே அடுத்த வீடியோவில் வருது, பாருங்கள். தி கிரேசியஸ்ட் திங் எவர் யூ டன் இன் லைஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ட்ரங்க் அண்ட் ப்ராங்க் வித் மை பேரண்ட்ஸ், அதாவது போட்டதே போடாதீங்க. இது நான் சொல்லிட்டேன், கண்டிப்பான முறையில் நான் போட்டது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் வேறு புதுசாக போடுங்க. நல்லா இருந்தால் கூட இதை நீங்கள் போடாதீங்க, ஓகேவா? ஸோ வேறு புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கிரேசியஸ்ட் திங்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபினாயிலையும் பாலையும் மாற்றி வச்சுருக்கலாம், இல்லை ஏதாச்சும் கோலப்பொட்டிக்கு பதிலாக அது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ பால்கோவா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு களிமண் வச்சுருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் போடுங்க. அப்புறம் வந்து இவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளே அதுக்கப்புறம் எந்த ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக சூட் ஆகுது, இந்த ஏதாச்சும் ஒரு படம் இருக்கலாம், ஹீரோவாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு ஹீரோவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கலாம். அவங்க படம் ஃபுல்லாக வரணுன்ற அவசியம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் வந்து மேட்ச் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹீரோ கூடயே வச்சுக்கிட்டு இருப்போம், ஹீரோயின் கூடயே வச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. ஹீரோ கூட வர சைடு ஆக்டர் கூட சில சமயத்தில் வந்து கொஞ்சம் கிரேசியாக, கொஞ்சம் நிறைய இம்ப்ரெசிவாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூட அதையும் நீங்கள் வந்து இதில் போடலாம், ஓகேவா? ஸோ அவ்வளோதான். போட்டுட்டு கடைசியில் சப்மிட் கொடுத்துருங்க. கண்டிப்பான முறையில் ரிப்ளை வரும். ஒரு சிலருக்கு வந்திருக்கு, அந்த ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்தடுத்த ரவுண்டு என்ன அப்படின்றத நம்ம ஃப்யூச்சரில் பேசுவோம். இன்ஃபேக்ட் ஏற்கனவே ரிப்ளை வந்தவங்களுக்கு 24 தான் லாஸ்ட் டேட்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு புது தகவல் உங்களுக்கு. ஸோ அந்த ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், ஓகேவா? வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே கொடுக்குறேன், அதில் ஃபாலோ பண்ணி அதில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா? தேங்க்யூ.